ஹாய்! நாங்க இன்னைக்கு எங்க இருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வீட்ல தான். வீட்லருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, மணி 2 தாண்டிருச்சு. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலையே இதான். எந்த ஃபங்ஷன் வீட்டுக்குமே வந்து நான் முன்னாடி கரெக்டான டைமுக்கு போய்க்கிடவே மாட்டேன். அது என்னன்னு தெரியல. எப்படிதான் நான் அறக்க பறக்க கிளம்புனாலும் பார்த்தீங்கன்னா, கடைசி பந்திக்கு தான் போய் சேருவேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு போனதுமே இடம் கிடைச்சிருச்சு. அதனால போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. இன்னைக்கு அங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் சாப்ஸு, வெங்காய பச்சடி, பிரெட் அல்வா, பாயாசம், பைனாப்பிள் இதெல்லாம் தான் இன்னைக்கு இங்க ஸ்பெஷல். நல்லா உட்காந்து ஒரு வெட்டு வெட்டியாச்சு. நல்லா பொறுமையா, திருப்தியா ஆற அமர உட்காந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நேரத்திலே வந்தீங்கன்னா, இந்த மாரிலாம் சாப்பிட முடியாதுல்ல. பறக்க பறக்க அரக்க 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 பறக்க சாப்பிடணும். அதனால எனக்கு அப்படி சாப்பிடுறது பிடிக்காது. அதுக்காக தான் லேட்டா வருவேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா சாப்பிட்டுட்டு, எங்க அத்தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியா சாப்பிட்றது? கல்யாண வீட்டுக்கு வந்தா வேகமா சாப்பிட வேண்டாமா? ஃபங்ஷன் வீட்டுக்கு வந்தா, உங்க வீடு மாதிரி உட்காந்து மெதுவா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ அங்க கூட்டமாயா இருந்துச்சு, கடைசி பந்தி தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. 2 பைக்லயே வந்திருந்தோம். அவங்க பைக்குக்கு முன்னாடி நம்ம போகணுன்னு சொல்லி, "போங்க, போங்க எங்க வீட்டுக்காரங்ககிட்ட போங்க, போங்க. அவங்களுக்கு முன்னாடி போகணுன்னு" சொல்லி முந்தி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெளிய வள்ளியூருக்கு ஒரு வேலையா போக வேண்டிய இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் போனா அதுக்கு ஒருக்கா கிளம்பணுமேன்னு சொல்லி கையோடு அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வர்ற வழியில பூர்விகாவுக்கு தான் போயிருந்தோம். ஒரு மொபைல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, பார்த்து அப்படியே ஒரு மொபைல் ஒன்று வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடுனா, தோசை அப்புறம் மட்டன் கிரேவி தான் எங்கள் வீட்ல. சாப்பிட்டாச்சு.